இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம், காரக்குழம்பு மாதிரி. அதுக்கு நான் வெங்காயம், சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி, இந்த அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய்னா தண்ணிக்குள்ளே கிடக்கிறதுனால இவ்வளோ தெரியுது. இவ்வளோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எல்லோரும் எண்ணெய் அதிகமாக சேர்க்குறேன்னு சொல்கிறாங்க. காய் வதங்குற அளவுக்காவது எண்ணெய் இருக்கணுமேன்ட்டு தான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் மக்களே. இதில் நான் கடுகு, வெந்தயம் ஆட் பண்ண போகிறேன். எண்ணெய் சேர்த்தாச்சு. கடுகு, நான் கடுகு தெரிச்சாலே பயமாக இருக்கனால கடுகு தெரிக்கிறதுக்குள்ளே போட்டுருவேன். ஆனால் என் தங்கச்சி சொல்லுவாள் கடுகு நல்லா பொரிஞ்சாதான் வயிறு வலிக்காதுன்னு. இது பொரிஞ்சிட்டா பொரியலையான்னு எனக்கு தெரியல மக்களே. அதனால நான் வெங்காயம் போட்டேன். இந்த மாதிரி வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டேன். என் பசங்களை பாருங்களேன், அந்த தேங்காய் கொஞ்சம் வழுக்கு மாதிரி இருந்துச்சா, அதனால் தின்னே போட்டு இவ்வளோ தான் மிச்சம் வச்சுருக்காங்க. இவ்வளோ தேங்காய் வச்சு நம்ம ஒரு கொஞ்சமாக குழம்பு வைக்க போகிறோம் மக்களே. எனக்கு வேறு உடம்பு சரியில்லை பார்த்துக்கோங்க. தொண்டையெல்லாம் சளி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி போயிட்டு மாத்திரை மருந்து எழுதி வாங்கணும். அதுதான் வீடியோவும் ஒழுங்காக போட முடியல மக்களே. இந்த அளவு வதங்கின உடனே கத்திரிக்காய் போட போகிறேன். அதுக்கப்புறம் தான் தக்காளி போட்டு வதக்குவேன். மசாலா அரைக்கிறதுக்கு அந்த கொஞ்சோண்டு தேங்காய் இருந்து பார்த்திங்களா, அந்த தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் போட்டு அரைக்க போகிறேன். கத்திரிக்காய் ஓரளவு கொஞ்சமாக வதங்கியிருக்கு மக்களே. அது கூட வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்தாச்சு. நம்ம இதில் புளியும் சேர்க்குறது இல்லை, தேங்காய் இன்றைக்கி தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதனால் இனி அதை அப்படியே வேஸ்ட்டாக போயிருமே, குழம்புக்குள்ளையாவது போட்டுடலான்ட்டு அந்த தேங்காவை சேர்த்தேன். அப்புறம் அது கூட வெட்டி வச்ச தக்காளியில் ஒரு 2 பீஸு, ஒரு 2 பெரிய வெங்காயம், அப்புறம் தேங்காய் இது சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிடணும். இனி இது கூட மசாலா ஆட் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இது இனி ஒரு கொதி வரட்டு. அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொதித்து எடுத்துக்க வேண்டியதான். குழம்புமிளகாத்தூளும் வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலக்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தண்ணி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி இனி கொதித்து காஞ்ச பிறகு இறக்கிடலாம். ஒரு பக்கம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. கோஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன் மக்களே. கோஸ் நம்ம சாப்பிடலாம், கிட்னி பேஷண்ட்டு. மக்களே, கோஸ் பொரியல் ரெடி. அதுக்கப்புறம் என் குழம்பு இன்றைக்கி கொஞ்சம் ரெட் கலரில் வந்திருக்கு மக்களே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கும் தொண்டையில் இந்த சளி இல்லை, தொண்டையில் கரகரன்னுட்டு அந்த சளி மாதிரி இருக்குது. இருமல்லாம் இருக்குது. இதை வச்சுட்டு என்னென்னு தான் டயலிஸ் பண்ண போகிறேன்னு தெரியல மக்களே. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் முன்னாடியே ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாங்க, எப்படி உங்கள் பசங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. என் பையனுக்கு நான் காய்கறியெல்லாம் சாப்பிட வைக்கணுன்னா சொட்டாவி மாதிரி ஆயிடுவா, இதை சாப்பிட்டா தான் சொட்டாவி மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லுவேன்னா, உடனே அப்படியா அப்படின்னுட்டு அவன் சாப்பிடுவான். என் பொண்ணு உனக்கு முடி நீளமாக வரணும், ஏன்னா முடியை எப்போதுமே இப்படி பிடிச்சி இந்த முகத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்துட்டே இருப்பாளா. அப்போ நான் சொல்லுவேன், உனக்கு முடி நீளமாக வளரணுன்னா இது சாப்பிட்டே ஆகணும், அப்போ தான் முடி நீளமாக வளரணுன்னு அவளுக்கு போட்டு கொடுக்குற காய்கறி அவள் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாள். எக்ஸ்ட்ராலாம் வாங்கி சாப்பிட மாட்டாள். அவளுக்கு போட்டு கொடுக்குற காய். என் ஹஸ்பண்டுக்கிட்ட என்ன சொல்லணுன்னா, உடம்பு இந்த காய் சாப்பிட்டா உடம்பு குறைஞ்சிருமாம்ப, நான் நெட்டில் பார்த்தேன் அப்படின்னா உடனே அப்படியா அப்படின்ட்டு சாப்பிட்ருவாங்க. இப்படி தான் எல்லாத்தையும் ஏமாற்றி சாப்பிட வைக்கிறது. நான்லாம் கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே சாப்பாடுனாலே கொஞ்சமாக தான் எடுத்துக்கிடுவேன். அப்படியே போகுது மக்களே. இப்படி தான் நான் ஏமாற்றி பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மற்ற நாள் கூட எதோ சாப்பிட்ருவேன். இப்போ மணி 8 ஆக போகுது, இவ்வளோ நேரம் ஆகிட்டு. ஏன்னா இப்போ பனி நேரத்துக்கு எந்திரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது மக்களே. அதனால் முதல் சோறு இந்த மாட்டுக்கு தாங்கிற மாதிரி முதல் சாப்பாடு எனக்கு தான். நான் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு டிஃபனே கட்டுவேன். ஏன்னா திடீர்னு பிபி லோ ஆகி கிருக்கிருன்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. அதுமாதிரி காலையில் டயாலிஸ் அன்னைக்கு காலையில் கொஞ்சமாக தான் சாப்பிட்டு போவேன். வெயிட்டு எச்சா காமிச்சிருச்சுன்னா அவ்வளோதானே பற்றியெல்லாம்.
அங்கே வந்து என்னை எப்போ அந்த நர்ஸு கூட்டமே அந்த எப்போ அந்த சிஸ்டர் அறிவாளன் சட்டை போட்டு கொடுக்கலாம் வெயிட்டை எச்சா போயிட்டனாலே என்னை பிளாக்மெயில் அப்படி பண்ணுவாங்க தெரியுமா. நான் இப்போ டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்ட்டு. அதனால் வந்து கண்ட்ரோலாக போனோம் வெயிட்டு, இல்லைன்னா டாக்டர்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. டாக்டர் நம்ம ஸ்கூலில் டீச்சர் திட்டின மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பார், நீ டயாலிஸ் பண்ண வரணுமா இல்லைன்னா நீ அப்படியே போறியா அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு சாப்பாடு போட்டுட்டேன். ஒரு அக்கா வந்து டயாலிஸ் அப்போ வந்து எப்போதுமே நான் பார்க்கும்போதெல்லாம் அவங்க வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கொண்டு வருவாங்க பார்த்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு அது டெம்டிங்காக இருக்கும், எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிட்றாங்க. அந்த அக்காவுக்கு வாரத்தில் 3 நாள் டயாலிஸு. அவங்க ஒரு 7-8 வருஷமாக பண்ணிகிட்ருப்பாங்கள. எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க, அப்படி வெரைட்டியாக பொரியல் செஞ்சு கொண்டு வருவாங்க. அதான் இன்றைக்கி டெம்டிங் ஆகிட்டு. சரி நம்மளால் எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிட்லனாலும் கத்திரிக்காய் கறக்கணும் போது செஞ்சு சாப்பிட்லான்ட்டு வச்சாச்சு. இந்த சாப்பாடு வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இதுதான் மக்கள் என்னோடய டிஃபனு. இதில் மிஞ்சி போனால் ஒரு 200 கிராம் பக்கம் பிடிக்கும். இந்த சாப்பாடை என்னால் டயாலிஸ் இப்போ சாப்பிட முடியாது, ஏன்னா எல்லாருமே உட்காந்துருந்து சாப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு தினுசாக படுத்துகிட்டே தான் சாப்பிடுவேன், ஏன்னா வந்து கை அசைச்சா நம்மளுக்கு ஃப்ளோ அடிக்க ஆரம்பிச்சிருமோன்னு பயமாகவே இருக்கும். அதனால் இது வந்து என் ஹஸ்பண்டோட டிஃபனு. நான் டிஃபனில் வந்து டிஃபன் ஃபுல்லாகவே போட்டு கொண்டு போவேன், ஆனால் வந்து முக்கால்வாசி கூட என்னால் சாப்பிட முடியாது பார்த்துக்கோங்க. அப்போ அதனால் இருந்தாலும் ஆசைக்கு திடீர்னு என்னைக்காவது சாப்பிட்டேன்னா அதனால் ஒரு டிஃபன் சாப்பிட்ட மாதிரி கணக்கு வந்துடும் பற்றியெல்லாம். அதனால் இது இந்த மிச்ச சாப்பாடு எல்லாமே ஹஸ்பண்டுக்கு. இந்த சாப்பாடு வச்சாச்சு, இனி பொரியல் வச்சு விட்டுற வேண்டியதான். இவங்களுக்கு கொஞ்சம் பொரியல், எனக்கு கொஞ்சம் பொரியல், இல்லை மிச்சம் மிளகாவோட கிடக்குது அந்த பொரியல் எங்கள் ஹஸ்பண்டுக்கு. அவ்வளோதான். எங்களுக்கு வீட்டில் வந்து காலையில் எது செஞ்சாலுமே காலி ஆகிடும். டிஃபனுக்கும் எடுத்துக்கிடுவோம், எல்லோரும் எடுத்து வச்சாச்சு, அதனால் காலி. இவ்வளோதான் குழம்பு இருக்குது. இனி அவிய வந்தோடனே கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்புறம் நைட்டுக்கு இட்லிக்கு இந்த குழம்பு வச்சுக்குவோம். பாய் வாங்கு. ஏன் மூஞ்சி அப்படி போகுது? இந்த குழம்புக்கு என்ன குறைச்சல்னு கேட்கேன். இது சாப்பிட்டா தான் முடி வளரணுங்கல்ல, நீளமாக வளரணுன்னா இதை சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த கூட்டு இந்த பொரியலும் சாப்பிட்டா தான் முடி நீளமாக வளரும். ஆமாம், நிஜமா முடி நீளமாக வளரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் சொல்கிறவ பற்றியில அதுக்கு கோஸ் சாப்பிடணுமா? அப்பாவுக்கு ஃபேட்டி லிவர் கம்மியாயிரும். அதை லூஸ் மாதிரி சொல்லியாச்சு. இந்த மாதிரி சிரிப்பு தான் எனக்கு வந்து பிபி ஏற்றுது. எதுக்கு இப்போ காரணமே இல்லாமல் சிரிக்கா? இவன் இன்னும் கண்டுபிடிப்பு, பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டான். காத்தாடி கண்டுபிடிப்பு. மக்களே மணி 9 ஆயிட்டு. ஆனால் அந்த குடும்பம் இப்படி சாப்பிடுன்னு பேரில் வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சு. அதுலேயும் என் பொண்ணு இந்த சிரிப்பு சிரிக்கிறது எனக்கு பெரிய டென்ஷன் ஆகும் பார்த்துக்கோங்க. என்னை பிபி ஏற்றி பண்ணுறதே இவா தான். இந்த சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு நீ சாப்பிடுச்சுப்பா. நான் அவன் இப்போ சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எங்கே போய் சோறிட்டு இருக்கா பாப்பா? தேவையில்லை, இல்லை இல்லை வந்து சாப்பிடு. அவ 5 வாய் வாங்கியிருக்கா, ஃபாஸ்டா வாங்கினியும் தொரல வாய. என் செல்ல பையன்ல சாப்பிடு. அம்மா டேஸ்டா செஞ்சிருக்கேன், சவுச்சு சாப்பிடுமா? சோட்டா பீம் மாதிரி ஆகணுமா இல்லைன்னா லிட்டில் சிங்கம் மாதிரி ஆகணுமா? சோட்டா பீம் மாதிரி ஆகணும் தானே. அப்போ அந்த சோறில் பாதி தான் மடமடன்னு சாப்பிடு. சொல்லி சாப்பிடு.
அவ்வளோதான், ஆஃப் பண்ணி போடு. வா வா வா. என் பிள்ளை மாதிரி ஒரு கூறு கெட்ட கூவேன்னு உலகத்தில் பார்த்துருக்க முடியாது. வேகமாக வாங்கு, வேகமாக வாங்கு, வாய் வாங்கு. ஒரு வாய் தான், எத்தனை எண்ணுறாம்மா. மக்களே, என் பையன் இதை ஒரு கண்டுபிடிப்புன்னு கண்டுபிடிச்சிருக்கான். தீப்பெட்டிக்குள்ளே இந்த இதை வச்சுட்டு அது சுற்று தான், அதனால் அவன் கண்டுபிடிச்சிட்டானான். என்னத்தையோன்னு பல்பில் உள்ளதை பிச்சு வச்சுருக்கான். தீப்பெட்டியை 2 சைடு இது வச்சுட்டு அதை ஃபேனு காற்று கீழே வச்சுட்டு சுற்ற விட்டுட்டு கண்டுபிடிப்பான் மக்களே. இந்த அழகான கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா மக்களே. என் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்குன்னு. அதனால் இப்படியே சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்போ நாங்கள் வந்து டயலிஸ் கிளம்பிட்டேன் மக்களே. போயிட்டு வரேன், பாய். தொண்டை தான் மக்களே கிருகிருன்னு இருக்கு, கரகரன்னு இருக்கு. போய் ஏதாவது மாத்திரை இல்லைன்னா ஊசி ஏதாவது போடணும். இல்லைன்னா அது நெஞ்சு சளி மாதிரி ஆகிட்டுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போவே இருமல் வந்துக்கிட்டே இருக்கு அப்பப்போ. அது டயலிஸ் அப்போ வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் போகிறேன், போயிட்டு மாத்திரை ஏதாவது வாங்கி போடுறேன் மக்களே. எழுதி பாய் மக்களே, போயிட்டு வரேன்.